Hello friends, welcome to Nikki Designers. And இன்னைக்கு வந்து நாம வீடியோல ஆல்ரெடி வர்க் பண்ண blouses வந்து ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் பிளவுஸோட டிசைனிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த டிசைன்டு பிளவுசஸோட ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா பிளவுஸோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு பிளவுஸாக பார்க்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப் வந்து நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ உங்களோட ஆரி ஒர்க் பிளவுசஸ்லாம் ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாரீ கவர்லேயோ பிளவுஸ் பேக்லேயோ நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து இதுக்குள்ளே போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு பீட்ஸ் எதுவுமே வந்து நமக்கு ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ ரொம்ப எத்தனை வருஷம் ஆனாலும் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நல்ல கிளிட்டரிங் லுக்கோட இருக்கும். ஸோ இப்போ ஒரு பிளவுஸா பார்க்கலாம். ஸோ இந்த பிளவுஸ்ல வந்து நம்ம பேக் நெக்ல வந்து இந்த மாதிரி கிளஸ்டர் பீட் எம்ப்ராய்டரி வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து சூப்பரா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. கரெக்டா இந்த ஜரி லைன் ஒட்டியே வந்து நமக்கு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பிளவுஸுக்கு வந்து ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் டீப் நெக்கு வைட் யூ நெக் வந்து வச்சிருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பரா பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கா இருக்கு இந்த பிளவுஸ். எப்பவுமே வந்து இந்த மாதிரி கிராண்டான பிரைடல் பிளவுஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி டாசல்ஸ் வைக்கிறது வந்துட்டு ஒரு சேஃபர் சைட். டாசல் மீன்ஸ் இந்த மாதிரி லட்கன்ஸ் வைக்கிறது வந்துட்டு ஒரு சேஃபர் சைட்னு சொல்லலாம். ஏன்னா நாம வந்து ஹெவி ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் இந்த பிளவுஸ்ல. ஸோ நமக்கு மோஸ்ட்லி இந்த சைடு வந்து நமக்கு அப்படியே நின்றும். பட் ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த சைடு வந்துட்டு நமக்கு சாரி ப்ளீட் வரும்போது நமக்கு வந்து தெரியாது. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்கும் இந்த சைடு. பட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு ஹெவி ஒர்க் இருக்கா. ஸோ அதனால நம்ம போடும்போது இந்த டோரி இல்லாம நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த பிளவுஸ் வந்துட்டு நல்லா ஹெவியா இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு லூஸ் ஆகும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டா நிக்காது. ஸோ அதனால எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பிராட் நெக், டீப் நெக், பிராட் யூ நெக் இந்த மாதிரி எல்லாம் வச்சா இந்த மாதிரி சிம்பிளா ஒரு டோரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும். லுக்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ பிளவுஸும் வந்து நமக்கு பர்ஃபெக்டா நிற்கும். ஸோ நமக்கு வேர் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் தென் இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா டோரி த்ரெட் வந்து தனியா இந்த கோல்டன் கலர்ல டோரிக்குன்னு சொல்லி விற்கிறாங்கல்ல. ஸோ அந்த த்ரெட் தான் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இங்க கீழே பாத்தீங்கன்னா லட்கன் வந்து நான் ரெடிமேட் தான் வாங்கி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்து இந்த பிளவுஸுக்கு லட்கன் பண்ணலான்ற ஐடியால வந்து நான் ஃபர்ஸ்ட் இல்லை. சரி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தப்போ வந்து என்ன தெரிஞ்சதுன்னா அவ்வளோக்கா ஸ்டிஃபா நிக்கல. ஸோ அதனாலதான் வந்துட்டு அட் லாஸ்ட் தான் வந்து இந்த டோரி ஆப்ஷன் வந்து பிளான் பண்ணோம். ஸோ அதனால டக்குன்னு பண்றதுக்கு டைம் இல்லாததுனால ரெடிமேட் டாசல் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ரெடிமேட் லட்கன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இதே பிளவுஸுக்கு நீங்க வந்துட்டு ஹேண்ட்மேட் லட்கன் பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இதுல நம்ம என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதையே வச்சு வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த லட்கன் பண்றதுல வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஸோ நான் ஒவ்வொரு டிசைனா வந்து நான் போடுறேன். ஸோ இந்த லட்கன் பண்ற டிசைன் எல்லாமே வந்து நான் நிக்கி டிசைனர்ஸ் சேனல்லையும் போடுறேன். அதே டைம்ல வந்துட்டு கொஞ்சம் பிகினர்ஸ் சேனல்லையும் வந்து நான் போடுவேன். ஸோ ரெண்டு சேனலுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நிக்கி டிசைனர்ஸ் பிகினர்ஸ் சேனலோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அந்த சேனல்ல வந்துட்டு நான் பேசிக்கா இருக்கிறது மட்டும் தான் நான் அந்த சேனல்ல வந்து நான் போடுறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ், அதே மாதிரி கொஞ்சம் மேக்கப் திங்ஸ், அதுக்கப்புறம் அன்பாக்சிங் இந்த மாதிரி வீடியோஸ்ல வந்து நான் அந்த யூடியூப் சேனல்ல வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ மறக்காம அந்த யூடியூப் சேனலும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிளவுஸோட ஸ்லீவ் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டு தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து கிளஸ்டர் பீட் எம்ப்ராய்டரி. இந்த கிளிப் ஸ்டோன்ஸ்ல இந்த கிளிப் இருக்குல்ல, ஸோ இதுல இருக்க அந்த கம்பி வந்து நமக்கு முடியல வந்து நிறைய சிக்கும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்க வந்துட்டு இந்த அளவுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க போடும்போது உங்களுக்கு ஹேண்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்க உள்ள வந்து நமக்கு அவ்வளோக்கா கொஞ்சம் ஒர்க் இருக்காது. ஸோ அப்போதான் நமக்கு ஸ்டிச்சிங்க்கும் ஈஸியா இருக்கும், நமக்கு வேர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் தென் ஃப்ரண்ட் நெக்லயே பாத்தீங்கன்னா சேம் அதே கிளஸ்டர் பீட் எம்ப்ராய்டரி தான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ஒரு மிரர் ஒர்க் பிளவுஸ். அண்ட் இந்த பிளவுஸோட டிசைனிங் வீடியோவும் நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிளவுஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பிளவுஸோட பேக் நெக் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் ஃபினிஷிங்கில் வரும்.
ஸோ இங்கே வந்து நம்ம லோட் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு சிம்பிளாக மிரர் பிளாஸ்டிக் மைக்கா இருக்குல்ல, பிளாஸ்டிக் மைக்கா வச்சு த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ஒரு டிசைன் இது. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மிரர் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். பார்டரில் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம். ஸோ இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைனும் வந்து சேம் டிசைன் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கேயும் அதே மாதிரி கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அப்போ தான் ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கம்மி பட்ஜெட் பிளவுஸில் வந்து வரும். ஸோ கிளைண்ட் வந்து உங்ககிட்ட ப்ரைஸ் கம்மியாக ஏதாச்சும் பிளவுஸ் டிசைன் வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளவுஸ் டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிளவுஸோட டிசைனிங் வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிளவுஸோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நல்ல ஒரு எல்போ ஸ்லீவ் பிளவுஸு. இது வந்து 11 inches 11 inch ஸ்லீவு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா, அவங்க பார்டர் வேணும்னு சொல்லி கேட்டதுனால பார்டர் வந்து ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டோம், எதுவுமே ஹைலைட் பண்ணல. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எம்டியா இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் வந்து நம்பர் 4 ரவுண்ட் பீட் வந்து இங்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த செக் பேட்டர்ன் மாதிரி கிராஸா போடுறது. ஸோ இந்த டிசைன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். வெறும் பீட் அண்ட் சரி மட்டும் வச்சு இவ்வளோ கிராண்டா ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த பிளவுஸ் எல்லாம் வந்து ரிசப்ஷனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு ரிசப்ஷனுக்காக பண்ண பிளவுஸ் தான் இது. ஸோ இதில் இந்த புட்டாஸ் பார்த்தீங்கன்னா அதே இந்த நம்பர் 4 ரவுண்ட் பீடும் சுகர் பீடும் வந்து வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த பிளவுஸோட பேக் நெக் டிசைன். ஸோ பேக் நெக்ல வந்து ரொம்பவே சிம்பிளாக 2 லைன் ஜரி போட்டுட்டு நம்பர் 4 ரவுண்ட் பீட் மட்டும் வச்சுட்டு மறுபடியும் ஜரி போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிளவுஸோட லுக் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பிரைடல் பிளவுசஸ்க்கெல்லாம் பேக் சைடில் இந்த மாதிரி டோரி வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் இந்த டோரி வந்து நம்ம கொஞ்சம் டைட் பண்ணி கட்டும்போது நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ப்ளூ கலர் பிளவுஸ் தான். ஆக்சுவலி வந்து இந்த டைம் வந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ப்ளூ கலர் பிளவுஸ் தான் வந்திருக்கு. ஸோ ப்ளூ கலர் பிளவுஸ்ல தான் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளவுஸோட டிசைனிங் வீடியோவை நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிளாட் லோட் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மோட்டிவ் வந்து போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் பிரைட்டாக தெரியறதுக்காக இந்த பிங்க் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் லீவ்ஸ்க்கெல்லாம் வந்து க்ரீன் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இதோட சாரியில் வந்து க்ரீன் இல்லை, பட் ஆனால் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ்க்கு வந்து க்ரீன் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ க்ரீன் கொடுத்து பண்ணும்போது இதில் கொஞ்சம் பேர்ல்ஸ் எல்லாம் வச்சோன்னா இதோட லுக் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதனால பேர்ல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆன்டிக் கலர் கட்தானா யூஸ் பண்ணிட்டு அதில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் சுகர் பீட், பேர்ல் ஒயிட் கலர் சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பிளவுஸோட பேக் நெக் வந்து ஃபுல் வியூ பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த பிளவுஸோட பேக் நெக் டிசைன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கு. சிம்பிளாக த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதே டைமில் கொஞ்சம் நல்லா கிராண்ட் லுக்கோட இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம த்ரெட் ஒர்க் பிளவுசஸ்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் பிளவுஸ் வந்து நல்லா இருக்கும். கலர்ஸ் எதுவுமே வந்து நமக்கு போகாது. அண்ட் ஆல்சோ வந்து இதில் வந்து ஒயிட் பேர்ல்ஸ் வச்சிருக்கோம். பேர்லும் அதே மாதிரி தான் நமக்கு எப்பவுமே வந்து போகாது. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க கட்தானாவும் வந்து டல் கோல்டுங்கிறதுனால டல் கோல்டும் வந்து நமக்கு கலர் போகாது. ஸோ அதனால இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளவுஸ் வந்து நமக்கு எத்தனை வருஷம் வச்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிளவுஸோட ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸோ இந்த பிளவுஸோட ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ளவர் கீழே வர மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஒரு ஃப்ளவர் வந்து இங்கே மேலே வர மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிளவுஸோட ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் ஃபுல்லாக கீழே ஃப்ளவர் வைக்கலான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் அப்படி கொடுத்தோன்னா நமக்கு ஒர்க் டைம் வந்து இன்னும் அதிகமாக எடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து மோஸ்ட்லி நம்ம பிளவுஸ் போடும்போது இந்த சென்டர் போர்ஷன் தான் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். அது போக பேலன்ஸ் இருக்க இடத்துல நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாக கேட்கும்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த 2-3 ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டர்ல மட்டும் ஒரு 4 ஃப்ளவர் போட்டு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும் பிளவுஸ். நெக்ஸ்ட் இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைன் பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக்ல வந்து 3 ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சரியோட இங்கே வந்து இதோட முடிஞ்சிருச்சு.
ஸோ ஸ்டிச்சிங்கும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுசஸ்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டிஎம் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நிக்கி டிசைனர்ஸ்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து டிசைனிங் சம்மந்தமாக நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். கொரியர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளவுஸ் ஃபேப்ரிக் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நீங்கள் கேட்குற மாதிரியே ஒர்க் பண்ணி அகெயின் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஜரி ஜர்தோசி ஆன்லைன் ஸ்டோர்னு எங்களோட ஆன்லைன் ஸ்டோர் இருக்கு. ஸோ அந்த பேஜில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வேணும்னா ட்ரெண்டி பேங்கிள்ஸ் வேர்ல்டுங்கிறது வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபார் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். ஸோ சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஐடியில் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனலோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த யூடியூப் பேஜோட நேம் பார்த்தீங்கன்னா நிக்கி டிசைனர்ஸ் பிகினர்ஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த சேனல் தான் வச்சிருந்தோம். இந்த சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஆரி ஒர்க்காகவே தனியாக வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேனலும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான ஒரு டிசைன் பிளவுஸ். இந்த பிளவுஸ் வந்து பிரைடலுக்கு போடலாம். ஸோ பிரைடலுக்கு போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் மெயினாக ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பிளவுஸோட டிசைனிங் வீடியோவை நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குல்ல நிக்கி டிசைனர்ஸ் பிகினர்ஸ், அந்த சேனலில் வந்து இந்த பிளவுஸோட டிசைனிங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து அதே வீடியோவை நான் இந்த சேனல்லேயே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டோன் செயின், ஸ்டோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டோன் செயின் வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பிளாஸ்டிக் குந்தன் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குந்தன் ஸ்டோன்ஸ் அங்கங்கே சக்கரி வச்சு மேலே வந்து ஜிர்கான் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். அண்ட் தென் இந்த பிளவுஸோட ஸ்லீவ் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேங்கோ மோட்டிவ் வந்து இந்த பிளவுஸ்லேயே இருந்த டிசைன் தான், அதையே வந்து ஜஸ்ட் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் வந்து பீகாக்கோட பாடி போர்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட் ஒர்க்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு பீகாக்கோட ஃபெதர்ஸில் வந்து இந்த மாதிரி ரைஸ் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு மேங்கோ ஷேப் வந்து கொடுத்துட்டு இதுலயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ரைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த டிசைனு. அண்ட் தென் இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு இப்படிதான் வரும். இதுதான் இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக். பேக் நெக்ல கொடுத்த சேம் டிசைன் வந்து கண்டினியூ ஆகுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல கிளிட்டரிங்கா இருக்கும். நீங்க வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணும்போது நல்ல கிளிட்டரிங்கா இருக்கும், நல்ல லுக்கா இருக்கும் இந்த பிளவுஸ். ஸோ நெக்ஸ்ட் பிளவுஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளவுஸ். இந்த பிளவுஸோட டிசைனிங் வீடியோ வந்து நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிளவுஸோட லுக் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ பீகாக் ஃபெதர் தீமில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த கலர் அந்த ஷேடு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிம்பிளாகவும் இருக்கு, அதே டைம்ல கொஞ்சம் நல்ல கிராண்டாகவும் இருக்கு. இதோட லுக் வந்து நமக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ நெக்கை சுற்றி சூப்பராக வந்திருக்கு டிசைனு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த டிசைன் கிட்ட எண்ட் ஆகி இந்த டிசைனோட ஒட்டியே வந்து நமக்கு கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இந்த பிளவுஸோட ஸ்லீவ் பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த பிளவுஸோட ஸ்லீவ் டிசைனு. அண்ட் ஸ்லீவ் டிசைன்ல பாத்தீங்கன்னா 3 பீகாக் ஃபெதர் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நீங்க எப்படி வேணா போடலாம். நீங்க இப்படியும் போடலாம், அப்படி இல்லாட்டி இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃப்ளவர், இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃப்ளவர், இங்க சென்டர்ல ஒரு ஃப்ளவர் அப்படி போடலாம். இல்லாட்டி 3 ஃப்ளவர் மட்டும் இங்க ஒன்று இங்க ஒன்று இங்க ஒன்று அந்த மாதிரி வர மாதிரி நீங்க போடலாம். ஸோ அது வந்து உங்களோட விஷ் தான். ஸோ இதுதான் வந்து இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக்கும் வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ கரெக்டாக இது வரைக்கும் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்டன்ஸில் வந்து டிசைன் வந்து கொடுக்கல. அப்போதான் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து மோஸ்ட்லி இது வரைக்கும் தான் நமக்கு பிளவுஸோட நெக் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால நாங்கள் வந்து இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த ஃபெதர் டிசைன் வந்து ஜஸ்ட் ஒரு 4 ஃபெதர் டிசைன் மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்டா அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.